அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் ஹிந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடற நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து தங்களுடைய ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைய தலைப்பு போல்சால் கி ஹிந்தி, ஸ்போக்கன் ஹிந்தி என்னும் தலைப்பு. ஏற்கனவே 2 எபிசோட்ஸ் முடிந்துள்ளன. இது 3வது. இதுவும் தங்களுக்கு அதை ஒட்டியே வரும். நோட் இருந்தால் எழுதிக் கொள்ளுங்கள். மே என்று சொன்னால் தமிழில் இல் என்று பொருள். ஆங்கிலத்தில் IN இன் என்பார்கள். பர் என்று சொன்னால் மேல் என்று பொருள். ஆங்கிலத்திலே ஆன் என்பார்கள். அவுர் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அண்டு என்று பெயர். கஹா என்று சொன்னால் எங்கே என்று பொருள். எங்கே. யஹா இங்கே. யஹா என்று சொன்னால் இங்கே என்று பொருள். இங்கே என்று பொருள். வஹா என்று சொன்னால் அங்கே என்று பொருள். வஹா என்றால் அங்கே. மே, பர், और, कहाँ, यहाँ, वहाँ. இன்றைய பாடத்தில் இந்த வரிகளை கொண்டு நான் தங்களுக்கு கற்பிக்க விளைகிறேன். சென்றைய பாடத்தில் நான் தங்களை கேட்டேன், இது என்ன, ये क्या है, वो क्या है, क्या ये कलम है, जी हाँ ये कलम है, क्या ये किताब है, जी नहीं ये कलम है. तो जी हाँ जी नहीं வைத்துக்கொண்டு நேற்று நாங்கள் பாடம் படித்தோம். அதன் பிறகு நம்பர்ஸ் படித்தோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 வரைக்கும் படித்தோம். 20 வரைக்கும். 20க்கு பிறகு என்னவென்பதை இந்த எபிசோடு முடியும் போது நான் சொல்கிறேன். நீங்கள் அப்பொழுது குறித்து போகலாம். இப்பொழுது நீங்கள் எழுதியது மே, பர், और, कहाँ, यहाँ, वहाँ. நேற்று நான் கேட்டேன், ये क्या है, அதுக்கு என்ன பதில்? ये कलम है. சரி. ये क्या है, அதுக்கு என்ன பதில் என்றால் ये हाथ है. ये क्या है, ये उंगली है. இது பதில். சரி. இப்பொழுது நீங்கள் தமிழில் எழுதிக் கொள்ளுங்கள். தமிழில் எழுதிக் கொள்ளுங்கள் நான் சொல்வதை. ये क्या है, இது என்ன? ये हाथ है, இது கை. தமிழ் இருக்கிப்போம். கையில் என்ன இருக்கிறது? கையில் என்ன இருக்கிறது? தமிழ் இருக்கிறீங்களா? சரி. கை என்பதுக்கு என்ன? ஹாத். இல் என்பதுக்கு என்ன? மே, ஹாத் மே. என்ன என்பதுக்கு என்ன? கியா. இருக்கிறது है. हाथ में क्या है, हाथ में क्या है என்றால் கையில் என்ன இருக்கிறது. ஓ हाथ में क्या है, கையில் என்ன இருக்கிறது? இதுக்கு என்ன பதில்? என்ன தமிழ் சொல்லுங்க. கையில் பேனா இருக்கிறது. கையில் பேனா இருக்கிறது. அப்படி இங்கே பண்ணுங்க. கைனா காற்று.
में ना हाथ में, कलम है, हाथ में कलम है। हाथ में क्या है? आंसर हाथ में कलम है। हाथ में क्या है? हाथ में कलम है, கையில் பேனா இருக்கிறது। ये क्या है? ये हाथ है। हाथ में क्या है? हाथ में उंगली है। हाथ में क्या है? हाथ में उंगली है। हाथ में क्या है? हाथ में कलम है। हाथ में क्या है? हाथ में दूरभाष है। फोनुக்கு வந்து दूरभाष என்பார்கள்। ये मोबाइल में சொல்லி தப்பு இல்லை, नो प्रॉब्लम சொல்லிக்கலாம்। मोबाइल है, हाथ में मोबाइल है, हाथ में दूरभाष है। हाथ में क्या है? हाथ में दूरभाष है। ये क्या है? ये पैसा है, रुपया है। रुपया अथवा पैसा, रुपया इधर रूபாய், पैसा इधर पैसा पणम। ये क्या है? ये रुपया है। हाथ में क्या है? हाथ में रुपया है। बोलोगे हाथ में क्या है? हाथ में रुपया है। हाथ में क्या है? हाथ में उंगली है। हाथ में क्या है? हाथ में दूरभाष है। हाथ में क्या है? हाथ में कलम है। सही। இதுக்கு புக் இருக்கு கையில், அப்படின்னு சொல்லுவீங்க। हाथ में क्या है? हाथ में किताब है। पेंसिल இருக்கு, अगर சொல்லுவீங்க हाथ में क्या है? हाथ में पेंसिल है। सही। துணி இருக்கு, हाथ में क्या है? हाथ में कपड़ा है। घड़ियाल இருக்கிறது, हाथ में क्या है? हाथ में घड़ी है। हाथ में क्या है? हाथ में कलम है। हाथ में क्या है? हाथ में उंगली है। हाथ में क्या है? हाथ में पैसा है। हाथ में क्या है? हाथ में दूरभाष है। உங்களுக்கு அடுத்து கேட்குறேன், பேனா எங்கே இருக்கிறது? பேனா எங்கே இருக்கிறது? பேனாவுக்கு என்ன? கலம்। எங்கே என்ன? कहाँ இருக்கிறது? है। कलम कहाँ है? कलम कहाँ है? பேனா எங்கே இருக்கிறது? ஆன்சர் பண்ணுங்க। பேனா எங்கே இருக்கிறது? பேனா கையில் இருக்கிறது। சொல்லுங்க। कलम कहाँ है? कलम हाथ में है। பேனா कलम கைக்கு हाथ में இல் है இருக்கிறது। कलम हाथ में है। कलम हाथ में है। பேனா கையில் இருக்கிறது। சொல்லுங்க। कलम कहाँ है? कलम हाथ में है। ये क्या है? ये कलम है। कलम कहाँ है? कलम हाथ में है। ये क्या है? ये उंगली है। उंगली कहाँ है? उंगली हाथ में है। ये क्या है? ये पैसा है। पैसा कहाँ है? पैसा हाथ में है। ये क्या है? ये दूरभाष है। दूरभाष कहाँ है? दूरभाष हाथ में है। दूरभाष कहाँ है? दूरभाष जेब में है। जेब इंदल पॉकेट। दूरभाष कहाँ है? दूरभाष जेब में है। कलम कहाँ है? कलम जेब में है। पैसा कहाँ है? पैसा जेब में है। இப்படி நீங்கள் மேலே மேலே கேள்வி கேட்டே போகலாம்। உங்களுக்கு தெரியுது எல்லா கண்ணால் பார்க்குற எல்லா பொருட்களையும் பார்த்துக்கொள்ளலாம்। உதாரணமாக சுவரில் கடிகாரம் இருக்கிறது, சுவரில் கடிகாரம் இருக்கிறது சொன்னால் சொல்லணும்। சுவருக்கு दीवार, दीवार पर இது पर போடணும்। दीवार पर सुवर मेल, दीवार पर घड़ी है। दीवार पर घड़ी है। सही। ये क्या है? नारकाली। ये कुर्सी है। सही। वो टेबल मुझाला है। ये क्या है? ये मेज है। मेज का टेबल। ये क्या है? ये मेज है। ये क्या है? ये कुर्सी है। सही। अर्थ क्या करना है? नारकाली எங்கே இருக்கிறது? नारकाली எங்கே இருக்கிறது? कुर्सी कहाँ है? कुर्सी कहाँ है? कुर्सी कहाँ है? என்ன பதில்? नारकाली தரையின் மேல் இருக்கிறது। தரைக்கு வந்து ஜமீன் சொல்லுவாங்க, நிலம், ஜமீன்தார் சொல்லுவாங்க இல்லையா? ஜமீன், ஜமீன்தார் நிலம் அர்த்தம்। அப்போ कुर्सी
जमीन पर है कुर्सी नाकाली जमीन तரை परना मेला मीது है இருக்கிறது कुर्सी कहाँ है कुर्सी जमीन पर है जमीन पर क्या है जमीन पर में என்ன இருக்கிறது जमीन पर कुर्सी है जमीन पर कुर्सी है இப்பொழுது எனக்கு முன்னால் இருக்கிற மாணவியை பார்த்து நான் கேட்கிறேன் அவர்கள் உங்களுக்கு உங்கள் சார்பாக அவர்கள் பதில் சொல்வார்கள் ये क्या है ये कलम है कलम कहाँ है कलम हाथ में है கொஞ்சம் கவனித்து கொடுங்கள் कलम कहाँ है कलम हाथ में है हाथ में क्या है हाथ में कलम है ये क्या है ये पैसा है पैसा कहाँ है पैसा हाथ में है हाथ में क्या है हाथ में पैसा है ये क्या है ये उंगली है उंगली कहाँ है उंगली हाथ में है हाथ में क्या है हाथ में उंगली है ये क्या है ये कुर्सी 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 कहाँ है कुर्सी जमीन पर है ये क्या है मेज ये मेज है मेज कहाँ है मेज जमीन पर है वो क्या है वो ना वो दीवार है दीवार पर क्या है दीवार पर घड़ी है घड़ी है यार இல்ல நீ வெச்சுங்க घड़ी வெச்சுங்க दीवार पर क्या है दीवार पर घड़ी है घड़ी कहाँ है घड़ी दीवार पर है घड़ी दीवार पर है तो घड़ियारों स्वर में இருக்கிறது कुर्सी कहाँ है कुर्सी जमीन पर है मेज कहाँ है मेज जमीन पर है कुर्सी कहाँ है कुर्सी जमीन पर है अरे जमीन पर क्या है जमीन पर कुर्सी है मेज कहाँ है मेज जमीन पर है जमीन पर क्या है जमीन पर कुर्सी है दीवार पर क्या है दीवार पर घड़ी है घड़ी कहाँ है घड़ी दीवार पर है இப்போ இது कलम இங்க இருக்கு டேபிள் மேல இருக்கு कलम कहाँ है कलम मेज पर है मेज पर क्या है मेज पर कलम है ये क्या है ये पैसा है तो पैसा टेबल में रख रहे हैं पैसा कहाँ है पैसा मेज पर है मेज पर क्या है मेज पर कलम और पैसा है இப்போ வந்து ரெண்டு கேட்டா मेज पर क्या क्या है मेज पर कलम और पैसा है पैसा है என்று போடணும் है ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தால் है ஒன்று இருந்தால் ஐன்னு சொல்லணும் मेज पर क्या क्या है मेज पर कलम और पैसा है पैसा है मेज पर कलम और पैसा है जमीन पर क्या क्या है जमीन पर कुर्सी और मेज है जमीन पर कुर्सी और मेज है हाथ में क्या क्या है हाथ में क्या क्या है हाथ में पैसा और दूरभाष है पैसा और दूरभाष है हाथ में क्या क्या है हाथ में पैसा और दूरभाष है पैसा और दूरभाष कहाँ है पैसा और दूरभाष हाथ में है ஒன்று சொல்லும்போது முடிவில் வந்து ஹை சொல்லணும் ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தால் ஹை என்று சொல்ல வேண்டும் இந்த मेज पर क्या क्या है मेज पर पैसा और कलम है मेज पर क्या क्या है मेज पर कलम और दूरभाष है जमीन पर क्या क्या है जमीन पर कुर्सी और मेज है मेज और कुर्सी कहाँ है मेज और कुर्सी जमीन पर है मेज और कुर्सी जमीन पर है मेज पर क्या क्या है मेज पर कुर्सी और मेज पर कलम और दूरभाष है मेज पर क्या क्या है मेज पर कलम और पैसा है हाथ में क्या क्या है हाथ में कलम और दूरभाष है हाथ में क्या क्या है हाथ में उंगली और दूरभाष है उंगली और दूरभाष है हाथ में क्या क्या है हाथ में कलम उंगली और दूरभाष है மூணு சொல்லும்போது और கடைசில வந்துடணும் हाथ में कलम उंगली और दूरभाष है हाथ में कलम उंगली और दूरभाष है कलम उंगली और दूरभाष कहाँ है कलम उंगली और दूरभाष हाथ में है हाथ में क्या क्या है हाथ में कलम उंगली और दूरभाष है हाथ में क्या क्या है हाथ में कलम उंगली और दूरभाष है कलम
उंगली और दूरभाष कहाँ हैं? कलम, उंगली और दूरभाष हाथ में है। हाथ में क्या क्या है? हाथ में कलम, उंगली और दूरभाष है। जमीन पर क्या क्या है? जमीन पर कुर्सी और मेज है। कुर्सी और मेज कहाँ है? कुर्सी और मेज जमीन पर है। जमीन पर क्या क्या है? जमीन पर कुर्सी और मेज है। दीवार पर क्या है? दीवार पर घड़ी है। घड़ी कहाँ है? घड़ी दीवार पर है। இப்போ லைட் இருக்கு, லைட்டை பத்தி சொல்லுவாங்க. பத்தி இதான் லைட் எழுதிக்கிங்க. பத்தி லைட்டு. बत्ती कहाँ है? बत्ती दीवार पर है। दीवार पर क्या है? दीवार पर बत्ती है। तो அங்கேயே கிளாக் இருக்கு. அப்போ சொல்லுங்க, दीवार पर क्या क्या है? दीवार पर घड़ी और बत्ती है। दीवार पर क्या क्या है? दीवार पर घड़ी और बत्ती है। घड़ी और बत्ती कहाँ है? घड़ी और बत्ती दीवार पर है। दीवार पर क्या क्या है? दीवार पर घड़ी और बत्ती है। मेज पर क्या क्या है? मेज पर कुर्सी कुर्सी और मेज है। मेज है। जमीन पर क्या क्या है? जमीन पर मेज और कुर्सी। मेज पर क्या क्या है? मेज पर कलम और पैसा है। मेज पर क्या क्या है? मेज पर पैसा, कलम और दूरभाष है। हाथ में क्या क्या है? हाथ में पैसा और कलम है। हाथ में क्या क्या है? हाथ में पैसा और कलम है। हाथ में क्या क्या है? हाथ में उंगली, पैसा और कलम है। कलम, उंगली और पैसा कहाँ है? कलम, उंगली और पैसा हाथ में है। हाथ में क्या क्या है? हाथ में पैसा और कलम है। जमीन पर क्या क्या है? जमीन पर कुर्सी और मेज है। दीवार पर क्या क्या है? दीवार पर घड़ी और बत्ती है। சரி, இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ சொல்லிருந்தா காரணது இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது சொல்லணும். பக்கமாக இருந்தால் இங்கேன்னு சொல்லணும், தூரமாக இருந்தால் அங்கேன்னு சொல்லணும். சரியாமா? ये क्या है? ये पैसा है। पैसा कहाँ है? पैसा वाहन है। உங்களுக்கு वाहन ना। पैसा कहाँ है? पैसा वाहन है। कलम कहाँ है? कलम हाथ में है। ये क्या है? ये कलम है। कलम कहाँ है? कलम वाहन है। ज़रा सुनना, ये क्या है? ये दूरभाष है। दूरभाष कहाँ है? दूरभाष वाहन है। ये क्या है? ये मेज है। मेज कहाँ है? मेज वाहन है। சரி, எனக்கு இப்போ பைசா कहाँ है? पैसा यहाँ यहाँ के। சரி, எனக்கு कलम कहाँ है? कलम यहाँ है। எனக்கு தான். இப்போ उंगली कहाँ है? उंगली यहाँ है। कुर्सी कहाँ है? कुर्सी यहाँ है। कुर्सी और मेज कहाँ है? कुर्सी और मेज यहाँ है। पैसा और कलम कहाँ है? पैसा और कलम यहाँ है। पैसा और उंगली कहाँ है? पैसा और उंगली यहाँ है। पैसा, उंगली और कलम कहाँ है? पैसा, उंगली और कलम यहाँ है। दीवार कहाँ है? दीवार वहाँ है। दीवार वहाँ है। बत्ती कहाँ है? बत्ती वहाँ है। घड़ी कहाँ है? घड़ी वहाँ है। घड़ी और बत्ती कहाँ है? घड़ी और बत्ती वहाँ है। घड़ी, बत्ती और दीवार कहाँ है? घड़ी, बत्ती और दीवार वहाँ है। दीवार पर क्या क्या है? दीवार पर घड़ी और बत्ती है। पैसा कहाँ है? पैसा यहाँ है। कलम कहाँ है? कलम यहाँ है। दूरभाष कहाँ है? दूरभाष यहाँ है। दीवार कहाँ है? दीवार वहाँ है। बत्ती कहाँ है? बत्ती वहाँ है। खिड़की कहाँ है? खिड़की ना जन्नल रखो। जन्नल, खिड़की ना जन्नल है। खिड़की कहाँ है? खिड़की वहाँ है। दरवाज़ा कहाँ है? दरवाज़ा वहाँ है। दरवाज़ा वहाँ है। दरवाज़ा वहाँ है। दरवाज़ा कहाँ है? दरवाज़ा वहाँ है। जमीन कहाँ है? जमीन यहाँ है। दूरदर्शन कहाँ है? दूरदर्शन वहाँ है। दूरदर्शन वहाँ है। हाथ कहाँ है? हाथ यहाँ है। दीवार कहाँ है? दीवार वहाँ है।
खिड़की कहाँ है? खिड़की वहाँ है। दरवाज़ा कहाँ है? दरवाजा वहाँ है। दरवाज़ा वहाँ वहाँ है। खिड़की और दरवाज़ा कहाँ है? खिड़की और दरवाजा वहाँ है। बत्ती और घड़ी कहाँ है? बत्ती और घड़ी वहाँ वहाँ है। है। बत्ती कहाँ है? बत्ती वहाँ वहाँ है। है। दीवार कहाँ है? दीवार वहाँ वहाँ है। है। घड़ी कहाँ है? घड़ी वहाँ है। जमीन कहाँ है? जमीन यहाँ यहाँ है। है। यहाँ क्या क्या है? यहाँ जमीन जमीन और जमीन मेज और कुर्सी कुर्सी है। यहाँ जमीन मेज और कुर्सी है. இப்போ இது வரைக்கும் நடந்த அந்த உரையாடலை நீங்கள் பார்த்தீங்க. ஓ மே வந்துச்சது, பர் வந்துட்டுதா, அவர் வந்துருதா, கா வந்துருதா, யா வந்துருதா, வஹா வந்துருதா, எல்லாமே வந்துடுது. ஓகேவா? இதையே நீங்கள் திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அடுத்ததாக நான் நேற்றைய பாடத்தை பற்றி சில கேட்க போகிறேன். நம்பர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர்ஸ் நேற்றைய பாடம் வரைக்கும் சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போது இந்த 11க்கு வந்து 11ன்னு சொல்லுமா 11ன்னு சொல்லுமா? 11ன்னு சொல்லணும். 11க்கு 12க்கு சொல்லக்கூடாது. 11 12 13 14 15 16 17 18 19 20. சரி, அப்புறம் 21க்கு அப்புறம் சொல்லும்போது 21 21 22 23 24 25 26 27 28 29 30. சொல்லுங்க. பொறுமையாக சொல்லுங்க. 21 22 23 24 25 26 27 27 27 28 29 30 21 22 22 23 24 25 26 27 28 29 30. ஒன்றுலேருந்து வாங்க. ஒன்றுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 27 27 28 29 30. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. சரி, ஒரு நாளைக்கு 10 சொல்கிறேன். இன்றைக்கு 30 வரை படித்தோம். நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பிலே இன்னும் 10. இப்படி ஒவ்வொரு வகுப்பும் 10 10ஆக போயிருக்கிறதால் நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக நேற்று நான் உங்களுக்கு கிழமைகளின் பெயர்கள் சொன்னேன். ஞாபகம் இருக்கிறதா? ரவிவார், சோம்வார், மங்கள்வார், புத்வார், குருவார், சுக்ரவார், சனிவார். ரவிவார், சோம்வார், மங்கள்வார், புத்வார், குருவார், சுக்ரவார், சனிவார். இன்னொன்று நான் சொன்னேன் உங்களுக்கு, ஞாபகம் இருக்குதா? நேற்று முன்தினம் என்றால் எழுதிங்க பர்சோம். பர்சோம் என்றால் நேற்று முன்தினம். பர்சோம். கல். கல் என்றால் நேற்று. கல் என்றால் நேற்று. ஆஜ் இன்று. ஆஜ் இன்று. கல் நாளை. கல் நாளை. பர்சோம் நாளை மறுநாள்.
பர்சோ நாளை மறுநாள். சுருங்க சொன்னார் பர்சோ கல் ஆஜ் கல் பர்சோ. பர்சோ கல் ஆஜ் கல் பர்சோ. சரி, இப்பொழுது நம்ம அதை வரிசைப்படுத்துவோம். முந்தா நாள் என்ன கிழமை? பர்சோ கோன்சா தின்தா. கோன்சா என்றால் எந்த கிழமை அர்த்தம். பர்சோ கோன்சா தின்தா, முந்தா நாள் எந்த கிழமை எழுதிக்கிங்க. ஸ்லோவாக எழுதிங்க. பர்சோ கோன்சா தின்தா, நேற்று முன்தினம் என்ன கிழமை? தமிழ் சொல்லுங்க. நேற்று முன்தினம் என்ன கிழமை சொல்லுங்க. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை. பர்சோ ரவிவார் தா. பர்சோ ரவிவார் தா. சரி, நேற்று என்ன கிழமை? கல் கோன்சா தின்தா. கல் கோன்சா தின்தா, நேற்று என்ன கிழமை? நேற்று திங்கட்கிழமை. கல் சோமவார் தா. கல் சோமவார் தா. பாஸ்டன்ஸ் இதற்கு தா போடணும். கல் சோமவார் தா. சரி, புரிஞ்சுக்கலாங்க. சரி, இன்று என்ன கிழமை? ஆஜ் கோன்சா தின் ஹை போடணும். ஆஜ் கோன்சா தின் ஹை, இன்று என்ன கிழமை? ஆஜ் கோன்சா தின் ஹை. ஆஜ் மங்கள்வார் ஹை. ஆஜ் மங்கள்வார் ஹை, இன்று செவ்வாய்க்கிழமை. ஆஜ் கோன்சா தின் ஹை, இன்று என்ன கிழமை? ஆஜ் மங்கள்வார் ஹை. சரி, கல் கோன்சா தின் ஹை. கல் கோன்சா தின் ஹை. கல் बुधवार है. कल बुधवार है. नाளை வெள்ளிக்கிழமை. कल बुधवार है. कल कौन सा दिन है? कल बुधवार है. परसों कौन सा दिन है? நாளை மறுநாள் என்ன கிழமை? நாளை மறுநாள் என்ன கிழமை? परसों कौन सा दिन है? परसों गुरुवार है. परसों गुरुवार है. परसों गुरुवार है. நாளை மறுநாள் வியாழக்கிழமை. இது அப்படியே கேள்வி இல்லாமலே சொல்லுவா பார்க்கலாம். परसों रविवार था. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை. நேற்று திங்கட்கிழமை. கல் சோமவார் தா. இன்று செவ்வாய்க்கிழமை. ஆஜ் மங்கள்வார் है. நாளை புதன்கிழமை. கல் புத்வார் है. நாளை மறுநாள் வியாழக்கிழமை. परसों गुरुवार है. परसों गुरुवार है. இப்போது தமிழில் சொல்லாமல் எப்படி சொல்லுன்னு பார்க்கலாம். அப்படி பழகணும் நீங்கள். परसों रविवार था. कल सोमवार था. आज मंगलवार है. कल बुधवार है. परसों गुरुवार है. இங்கே சொல்லுவோம் பார்க்கலாம். परसों 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 रविवार था. कल सोमवार था. आज मंगलवार है. कल बुधवार है. बुधवार है. परसों गुरुवार है. मत சொல்லுமா. परसों रविवार था. कल सोमवार था. आज मंगलवार है. कल बुधवार है. परसों गुरुवार है. कल परसों कल आज कल परसों அதையும் நல்லா அந்த வரிசையாக மரமாக பண்ணிக்கணும். அப்போ நேற்று நான் இன்னொன்று சொல்லிட்ட காலை மதியம் மாலை இரவில் சொன்னேன் அல்லவா, அதை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. சவேரே दोपहर को शाम को रात को. सवेरे दोपहर को शाम को रात को. அடுத்ததாக மணிக்கு சொல்வார்கள் இந்தியில். தமிழில் மணிக்கும்பாங்க. பஜே சொல்லணும். மணிக்குங்கிறதுக்கு பஜேன்னு சொல்லணும். உதாரணமாக 6 மணிக்கு என்றால் 6 பஜே. இங்கிலீஷில் 6 o'clock
ஆங்கிலத்திலே 6 o'clock 6 பஜே, 7 மணிக்கு 7 பஜே, 8 மணிக்கு 8 பஜே, 9 மணிக்கு 9 பஜே, 10 மணிக்கு 10 பஜே, 11 மணிக்கு 11 பஜே, 12 மணிக்கு 12 பஜே. இப்படி இந்த பஜே நம்பர் சேர்த்து சொல்லணும். 11 பஜே, 10 பஜேனா 10 மணிக்கு, 7 பஜேனா 7 மணிக்கு. பஜே என்றால் ஓ கிளாக். 6 o'clock 6 பஜே, 7 o'clock 7 பஜே, 8 o'clock 8 பஜே, 9 o'clock 9 பஜே, 10 o'clock 10 பஜே. இப்படி பஜே என்றால் மணிக்கு என்று பொருள். அதோடு அந்த எண்ணையும் சேர்த்து நீங்கள் பழகணும். அப்போது இன்றைக்கி என்ன படித்தோம் நம்ம? மே पर और कहाँ, में पर और कहाँ, यहाँ वहाँ, यहाँ वहाँ நாம் எல்லாம் சேர்த்துக்கொண்டோம். இப்படியாக நாம் நம்முடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்முடைய அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சி எடுக்க 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 தங்களுக்கு இந்த பேசுகின்ற பயிற்சி அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பயிற்சி இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து இந்த பேச்சுத்திறமை, இது போல்சால் ஹிந்தி உங்களுக்கு வளரும், ஸ்போக்கன் ஹிந்தி உங்களுக்கு வளர்ச்சி அடையும். ஆகவே நீங்கள் இதை தொடர்ந்து பயிற்சி எடுத்து நான் அடுத்த வகுப்புகளிலே இதன் சார்பாக நிறைய கேள்விகள் கேட்பேன். அதற்கு நீங்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும், ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போதும். முழுமையாக ஆங்கிலம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் தமிழ் மொழியில் சில இலக்கணங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது ஆங்கிலத்தில் தான் பரவாயில்லை, ப்ராப்ளம். அது போக சரியாக போயிடும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். என்னால் முடியாது, தன்னம்பிக்கை வேணும். என்னால் முடியாது, நான் வந்து பேச முடியாதுன்ற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு இருக்கக்கூடாது. என்னால் முடியாது என்று சொல்லக்கூடாது. ஒய் நாட், ஏன் முடியாது கேட்கணும். ஏன் முடியாது? என்னால் முடியும் என்றால் உங்களால் முடியும், முடியாது என்றால் உங்களால் முடியாது. அதனால் அதே போல் நீங்கள் வகுப்புக்கு வரும் பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது நமஸ்தேஜின்னு சொல்ல வேண்டும். என்னையத்தில் நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் எப்படி தமிழில் பார்த்தீங்கன்னா ஐயா வணக்கம் சொல்லுவாங்களோ அதுபோல் நமஸ்தேஜின்னு சொல்லணும். அதே போல் அந்த நீங்கள் விடைபெறும் பொழுது தன்யவாத் ஜி சொல்லணும். தன்யவாத் ஜி, நன்றி ஐயா, தன்யவாத் ஜி, நமஸ்தே ஜி, தன்யவாத் ஜி. நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரை பார்த்தாலும் யாரிடம் பேசினாலும் முதல் பார்க்கும்போது நமஸ்தே ஜி என்று சொல்லுங்கள். நீங்கள் முடித்து கிளம்பும் போது தன்யவாத் ஜி என்று சொல்லுங்கள். இது உங்களுடைய மதிப்பை, கௌரவத்தை அதிகரிக்கும். பிறருக்கு முன்பாக அதே நேரத்தில் நீங்கள் யாரிடமாவது டெலிஃபோனில் பேசுகின்ற பொழுது அவர் ஹிந்திக்காராக இருப்பார், அவர் உங்களுக்கு ஹிந்தியிலே பேசுவார். சாதாரணமாக நாம் தமிழில் பேசுகின்ற பொழுது சரிங்க சரிங்க சொல்லுவோம். சில பேர் ஓகே சார் ஓகே சார்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். ஹிந்தியில் வரும்போது அவர் பேசுகின்ற பொழுது ஜி ஜி சொன்னார். ஓகே சாரோ எஸ் சாரோ அதாவது சொல்ல வேண்டாம். ஜி ஜி இதால் வந்து ஓகே சார், ஆமாங்க சார், ஆமாங்க ஆமாங்க என்பதற்கான பொருளாகும். வெறும் ஜி மட்டும் ஈஸியான வேர்டு. ஆனால் இந்த ஈஸியான சொல்லானது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மதிப்பை ஏற்படுத்தும். யாருக்கு முன்பாக? ஹிந்தி பேசுகின்ற மக்களுக்கு முன்பாக நீங்கள் சொல்கிற ஜி என்ற வார்த்தையானது மிகப்பெரிய கௌரவத்தை உங்களுக்கு அளிக்கும். ஆகவே இதுவாக நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய பொறுப்பு நான் ஏற்றிருக்கிறேன். நீங்கள் எனக்கு கூட இருந்து கை கொடுத்து ஒத்துழைத்தால், இருவரும் சேர்ந்தால் எப்படி எட்டு கை கட்டினா தட்ட கை ஓசை வருமோ அதுபோல் தாலி தோ ஹாஸ்ய நகி பஸ்டின்னு சொல்வார்கள். அதுபோல் நான் கையசைக்க நீங்களும் வசித்தால் ஓசை வரும், இல்லாவிட்டால் ஓசை வராது. என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணித்தால் நாங்கள் ஹிந்தி என்ற இந்த இலக்கை ஹிந்தி மொழி ஸ்போக்கன் ஹிந்தி என்ற இலக்கை அடைவோம். அதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு
எதிர்பார்த்து வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றேன். நாளை தலைப்பு உங்களுக்கு பஞ்சவட்டி, ராமாயண கதைகள், பஞ்சவட்டி கதையை நான் நாளைக்கு ஆல்ரெடி தொடர்ந்து விட்டேன். அதனுடைய கதையை முழுமையாக தங்களுக்கு நான் ஒவ்வொரு வரியாக நான் விளக்கி சொல்லியிருக்கின்றேன். அந்த சுவையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், வெறுமனே கதை கேட்பதை விட ஒவ்வொரு வரியையும் நான் உணர்ந்து நான் தெளியும் பொழுது அதனுடைய சுவையே வேறு. அதான் சொல்வார்கள், சாகித்யானந்த பிரம்மானந்த சகோதரர் என்றார்கள். இலக்கியம் படிப்பதால் கிடைக்கின்ற ஆனந்தமானது இறைவனை அடைகின்ற ஆனந்தத்திற்கு சற்று குறைவாக இருந்தார்கள். சாகித்யானந்த அல்லது காவியானந்த பிரம்மானந்த சகோதர என்று சொல்வார்கள். அதை நீங்கள் அனுபவித்து நாளை உங்களுக்கு பஞ்சவட்டி என்ற காவியத்தை தொடங்குவதற்கு முன்பாக தங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்களின் ஆர். சுந்தரராஜன். இருப்போம். நன்றி.